சில்ட்ரன்ஸ் டே வந்து ஒரு பிளாஸ்டிக் எதிரான தினமாக கொண்டாடுறது இந்த தினத்தை ரொம்ப அர்த்தமுள்ளதாக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக இந்த முயற்சி எடுத்துக்கிட்ட இந்த கேஆர்எம் பள்ளிக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். இது ஒரு பெரிய முயற்சி. குழந்தைகளை ஒன்று சேர்த்து இவ்வளோ கெஸ்ட்டுங்களை ஆர்கனைஸ் பண்ணுறது, அதுக்கு அவங்க எவ்வளோ ஓடி ஓடி வேலை செஞ்சாங்கன்றத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா அவேர்னஸ்ங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு பெரிய போராட்டம், ஒரு பெரிய வார். நீங்கள் யோசிச்சு பாருங்க. கொஞ்சமாக இதற்கு முன்னால் பேசிய நம்முடைய மதிப்பிற்குரிய மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு விஷயம் சொன்னார். இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் மனநிலை சரியில்லாட்டி கூட அவங்க இங்கே வந்திருக்காங்க, நம்மெல்லாம் மனநிலை சரியாக இருக்கும், நம்ம பிளாஸ்டிக் எல்லாம் எதிராக என்ன பண்ணணுங்கிற மாதிரி ஐயா அவர்கள் ஒரு கேள்வியை எழுப்பினார். ஆனால் எனக்கு அதிலே ஒரு சந்தேகம் இருக்குது. நம்மளாம் உண்மையிலே மனநிலை சரி, நம்ம மனநிலை சரியாக இருந்திருந்தா மனுஷனுக்கு எதிரான இவ்வளவு விஷயங்களை இந்த உலகத்தை நம்ம உருவாக்கி இருக்க மாட்டோம். இந்த ஒரு வருஷத்துக்குள்ள எவ்வளவு விஷயங்களை மனித குலத்துக்கு எதிராக நம்ம உருவாக்கி இருக்கோங்கிறத நினைச்சு பாருங்க. எவ்வளவு விதமான, அது நீங்க ஏர் பொல்யூஷன், சவுண்ட் பொல்யூஷன், பிளாஸ்டிக்ஸ், நீங்க மனிதனுக்கு எதிரான அத்தனை விஷயங்களையும் நம்ம நாட்டின் பெயரால், விஞ்ஞானத்தின் பெயரால், அறிவியலின் பெயரால் நம்ம செஞ்சிருக்கோம்.